இந்த வேர்ல்டுல 2000 ஆண்டுகளாக உடையாமல் நிற்கும் கட்டிடங்கள் எது தெரியுமா? எல்லாம் நேச்சுரல் விதியை காப்பி செய்த கட்டிடங்களாக தான் இருக்கும். இயற்கையாக உருவானதுல எதுலயாவது ஒரு ஷார்ப் எட்ஜ் ஆர் ஸ்கொயர் ஷேப் இருக்கிறது பார்த்துருக்கீங்களா? எல்லாமே ஒரு கர்வ் ஷேப்ல தான் இருக்கும். ஏன்னா நேச்சர் எப்படி வடிவமைக்குது? ஷெல், ஃப்ளவர், சைக்ளோன், கேலக்ஸி எல்லாமே ஒரே ஒரு விதியை தான் ஃபாலோ பண்ணுது. அதுக்கு பேர் தான் ஃபெபனாசி ரேஷியோ ஆர் கோல்டன் ரேஷியோ. ஐ மீன் 1:1.618 ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபெபனாசி ஸ்ட்ரக்சர் என்ன ஸ்பெஷல்னா, நம்ம வேர்ல்டில் ஃபேமஸாக இருக்கிற நிறைய பில்டிங்ஸ், ஆர்ட்ஸ், இன்னும் சொல்ல போனால் நம்ம ஹியூமன் பாடியில் இருக்கிற ஆர்கான்ஸ் அண்டு நாம் யூஸ் பண்ணுற டிவி, லேப்டாப், மொபைல் ஃபோன், நோட் புக் அண்டு மெனி கம்பெனிஸோட லோகோஸ் எல்லாமே இந்த கோல்டன் ரேஷியோவில் இருக்கிறதுனால தான் ரொம்ப ஏஸ்தட்டிக்காகவும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குன்னு மெனி சயின்டிஸ்ட் வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் எங்கள் கம்பெனியோட லோகோ கூட நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். உங்கள் பில்டிங்கோட பிளானு, ரூம் சைஸு, விண்டோ, டோரு, வால் டெக்கர் இது எல்லாமே வந்து ஒரு கோல்டன் ரேஷியோவில் இருந்தால் ரொம்ப ஏஸ்தட்டிக்காக இருக்கும். இந்த ஃபெபனாசி ஸ்ட்ரக்சரில் இருக்கிற பில்டிங் கூட விண்ட் அண்ட் சீஸ்மிக் ஃபோர்ஸ்னால அஃபெக்ட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது பில்டிங்க்கு வர ஃபோர்ஸை வந்து ஸ்டாப் பண்ணாது, ஸ்மூத்தாக ஃப்ளோ ஆக வச்சிடும். எக்ஸாம்பிளுக்கு இந்த புஷ் கலிஃபாவை பாருங்க. இது ஸ்ட்ரைட்டாக மேலே போகாமல் ஒரு மாதிரி ஸ்பைரல் ஷேப்பில் சுற்றிக்கிட்டே மேலே போகிறதுனால இது வந்து விண்ட் ஃபோர்ஸ் இதில் பட்டவொடனே ஈஸியாக ஃப்ளோ ஆக வச்சது. மேபி இது ஸ்கொயர் ஷேப்பில் இருந்துச்சுன்னா இந்த விண்டோட ஃபோர்ஸ் வந்து இது பிரேக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் ஃபெபனாசி ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. நம்ம கட்டுற பில்டிங்ல காலமோட ஸ்பேசிங் கிராஜுவலா இருந்துச்சுன்னா லோடு ஈஸியா டிஸ்ட்ரிபியூட் ஆகி கிராக்கும் வராது, எர்த்குவேக் எனர்ஜினால பிரேக்கும் ஆகாது. இதனால தான் கர்வ்டு பில்டிங், ஸ்பைரல் டவர்ஸ் எல்லாமே ஸ்கொயர் பில்டிங் விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஃபெபனாசி என்பது மேஜிக் இல்லை, இது நேச்சரின் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் ஃபார்முலா. நேச்சரை ஃபாலோ பண்றது மட்டும் இல்லாமல் எங்களையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க பில்டிங்கும் சேஃப், உங்க ஃபியூச்சரும் சேஃப். தேங்க்யூ.